ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜூடிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான் இது. இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்றதை வாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் வந்துட்டு சிதம்பரம் கோயிலெலாம் காமிச்சோம் இல்லைங்களா, அந்த இது பிரிட்ஜெலாம் தாண்டி தான் வந்து நிறுத்தியிருக்கோம். லஞ்சு சாப்பிட தான் வந்து இப்போ நிறுத்தியிருக்கோம். டைம் ஆகிடுச்சு, ஸோ லஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வாட்டர் பாட்டில் வந்து 5 லிட்டர் கேன் இருக்கும்னு நினைக்கிறேன். அது பெருசு எப்போவுமே வாங்கி வச்சுருப்போம். ஏன்னா லாங் போனோம்னா நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி 5 நாள் 4 நாள், அதாவது காரில் நம்ம ட்ரெயின்லலாம் போகிறோன்னா இவ்வளோ பெருசு தூக்கிட்டுலாம் போக முடியாது. காரில் போகிறோன்னா ஒரு 2 டேஸ்க்கு வந்து எங்களுக்கு அந்த வாட்டர் வந்து வரும். அதுக்கப்புறமா நம்ம வெளியே தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம நிறைய நாளுன்றனால அது வச்சுருந்தா யூஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது இருந்தது. ஸோ பாட்டிலாம் ஃபில் பண்ணிவிட்டு லஞ்சுக்கு வந்து நின்னாச்சு. புளி சாதம் அண்ட் உருளைக்கிழங்கு வந்து பொடி மாஸ் மாதிரி பண்ணியிருந்தேன். குட்டி குட்டியாக போட்டு பூண்டுலாம் தட்டி போட்டு பண்ணியிருந்தேன். அண்ட் உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து வீட்டில் இருந்தது. ஸோ அதையும் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் போட்டிருப்பேன் அந்த புளியோதரை இது நல்லா, அது வந்து நல்லாவே ஊறிடுச்சு. நான் வந்து மார்னிங்கே 8 o'clock அது ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்றனால மதியானம்லாம் வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கிட்டத்தட்ட 3 o'clock மேலே தான் நாங்கள் வந்து நிறுத்தியிருந்தோம். ஸோ பசங்கள்லாம் வந்துட்டு அவங்களும் நல்லா தூங்கி எழுந்து தான் வந்து உக்காந்துருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரம் வந்துட்டு அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே வந்து வண்டியை வந்து போட்டிருந்தோம். அதான் சிதம்பரம் தாண்டிட்டோம். அந்த நியர்பை தான். எங்கே போகிறோன்னா வேளாங்கண்ணி தான் போகிறோம், வேறு எங்கேயும் இல்லை. நெக்ஸ்ட்டு அதான் வேளாங்கண்ணி மட்டும் கிடையாது. 1 day ஃபுல்லாகவே இன்றைக்கி விலாக் வந்துட்டு வேளாங்கண்ணி ஃபுல் விலாகும் இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோன்றதை அடுத்தடுத்த விலாகில் வந்துட்டு உங்களுக்கு வந்து அப்படியே கண்டினியூஷனாக வரும். இன்றைக்கி வந்துட்டு வேளாங்கண்ணிக்கு போய் எங்கே தங்கியிருந்தோம், அங்கே போய் என்னென்ன வாங்கணும், எங்கே சுற்றணும் அப்படின்றத ஃபுல்லாக வேளாங்கண்ணி ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து சுற்றி காமிக்க போகிறேன். ஐ மீன் சர்ச்சுக்கு தான் வந்து போகிறோம். அது இயர்லி ஒன்ஸ் வந்து கம்பல்சரி வந்து நாங்கள் போயிடுவோம் சர்ச்சுக்கு. ஸோ அதனால் வந்து அங்கே வந்து சர்ச் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் கிளம்பியாச்சு. என் பையன் வந்து உள்ள காமிச்சிட்டு லொக்கேஷன் பார்க்குறீங்களா, இன்னும் வேளாங்கண்ணிக்கு எவ்வளோ தூரம்னு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. நான் சாப்பிட்டீங்க. எனக்கு ஜாப் அடி போடுறாங்க गाइस. எனக்கு எங்க அம்மா சாப்பாடே தர மாட்டாங்க. என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. நீ ஏன் சாப்பிடல? நீங்க சாப்பாடு தரல சாப்பிடு. பொய் சொல்லுது இந்த பொண்ணு. சப்பாத்தி நல்லா காலைல ஜாம் போட்டு ஐயோ பிளர் ஆகுது. சப்பாத்தி வந்து ஒரு சப்பாத்தி வந்து 4 சப்பாத்தி ஜாம் போட்டு சாப்பிட்டுச்சு அந்த பொண்ணு. பொய் சொல்லு தானே. லஞ்ச் தரவே இல்லை, எல்லாம் சாப்பிட்டாங்க. அந்தம்மா வானான்ட்டாங்க, சப்பாத்தி ஃபுல்லாக இருக்குன்னு. இப்போ நாங்கள் வந்து சிதம்பரம்லாம் தாண்டி வந்துட்டோம். கத்தாதீங்க, சண்டை போட்டு இருக்கீங்க. சிதம்பரம்லாம் தாண்டி வந்துட்டோம். டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3:20 ஆகுது. சாரி 3:20 ஆகுது. இன்னும் கொஞ்சம் எப்படியும் இன்னும் 2 hours 3 hours ஆகும்னு நினைக்கிறேன் வேளாங்கண்ணி போகிறதுக்கு. நடுவில் வந்து டிஃபன் சாப்பிட்டு நிறுத்தணும், அண்டு ரெஸ்ட் ரூமுக்கு ஒரு வாட்டி நிறுத்தணும், அண்ட் இப்போ சாப்பாடு நிறுத்திருக்கோம். அவ்வளோதான். நடுவில் காஃபி சாப்பிட்லான்னு நினச்சோம், ஆனால் காஃபி கடை வந்து இருக்கும்போது நாங்கள் இல்லை, நாங்கள் இருக்கும்போது காஃபி கடை இல்லை, அப்படி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து அப்படியே முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்டிங் டைம் அப்படியே பிரேக் விட்டுருக்கோம். அதுக்கப்புறமா வந்து கிளம்பி போகலாம். ஓகே, வேளாங்கண்ணியில் போய் மீட் பண்ணலாம். பாய். 3:20 தான் வந்து நிறுத்தியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து திரும்பவும் கிளம்பியாச்சு. அப்புறம் இந்த ரோடெலாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ரொம்ப வந்து கொஞ்சம் டேமேஜாக தான் இருந்தது. அதாவது பாதி பக்கம் வந்து பிரிட்ஜு கட்டி பாதி வந்து கட்டாமல் வந்து இருந்தது. அப்போ தான் வந்து போயிட்டுருக்கு வேலைலாம். அதனால் கொஞ்சம் வந்து அப்படி இப்படி தான் இருந்தது. இந்த இடம் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தரங்கம்பாடி வந்து வேளாங்கண்ணிக்கு போகிற ரூட்லேயே முன்னாடி வந்து தரங்கம்பாடின்னு ஒரு இடம் வரும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கோம், நிறைய படத்துலலாம் வந்து வந்திருக்கோம். டூரிஸ்ட் பிளேஸ் ப்ளஸ் ஷூட்டிங்கும் வந்துட்டு இங்கே நிறைய வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் இந்த இடத்துக்கு வந்து நான் போகிறது. ரொம்ப டிஸ்டன்ஸில் நீங்கள் வேளாங்கண்ணிக்கு போகிறப்போ மெயின் ரோடில் போயிட்டே இருக்கீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 minutes கூட இல்லை, உள்ளே நுழைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த தரங்கம்பாடி வந்து வந்துடுது. நிறைய படம் எடுத்திருக்காங்க. மெயினாக வந்துட்டு நான் சொல்ல படம் பிரின்ஸில் வந்துட்டு நிறைய ஷூட்டிங் வந்து இங்கே தான் வந்து ஃபுல்லாக உள்ளே தான் வந்து எடுத்திருக்காங்க. அப்போது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் கட்டின அந்த பில்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். பெரிய பெரிய தூண் வச்சு அந்த காலத்தில் வந்து கட்டின அந்த சர்ச்சு எல்லாமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் வந்து இருக்கும்.
பார்த்தீங்கன்னா. ஸோ அதுதான் வந்து ஃபுல்லாகவே உள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே வந்து ராஜாக்கள் வாழ்ந்த அந்த பெரிய பில்டிங், அந்த என்ன சொல்லுவாங்க, அரண்மனை, சாரி, அந்த இடம் வந்துட்டு உள்ளே வந்து இருக்குது. அவங்க வந்து ஸ்டே பண்ணது, அவங்க யூஸ் பண்ண பொருள் அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்து வச்சுருக்காங்க. இந்த தான் சொன்னேன், பெரிய பெரிய தூண். இந்த சர்ச்லாம் பாருங்கள் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உங்களுக்கு பார்க்கவே. இப்போலாம் வந்து இந்த மாதிரி சர்ச் வந்து இருக்காதுல, இது வந்து அப்போது வந்து அவங்க வந்து கட்டியிருக்காங்க பிரிட்டிஷ் காலத்தில். ரொம்பவே அழகாக இருந்தது இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ அப்போ நிறைய ஷூட்டிங் வந்துட்டு எடுத்திருப்பாங்க, நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. சேரன் கூட அந்த ஒரு பொக்கிஷம் படம், அது கூட வந்து ஒரு சாங் ஒன்று வெளியே வந்து வரும். இந்த ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிரின்ஸ் படத்தில் வரும்ல, இந்த ஸ்டாச்சு நிறைய பேருக்கு வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே வந்துட்டு போயிட்டோம். பார்க்கிங் வந்து 40 rupees வந்து வாங்குறாங்க காருக்கு. மற்ற வெஹிக்கிளுக்கு எனக்கு சரியாக தெரியல. நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க. டைமிங் வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதையும் உங்களுக்கு வந்து நான் எடுத்திருக்கேன் எவ்வளோ நேரம். நிறைய பேர் வந்து சுற்றி பார்க்க வந்திருந்தாங்க. இதுதான் வந்துட்டு அந்த அரண்மனை. இங்கேயுமே நிறைய ஷூட்டிங்ஸ் வந்து எடுத்திருக்காங்க வெளியெல்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பக்கத்துலேயே வந்து பீச், சூப்பரான அன்றைக்கி காற்று, கிளைமேட்டும் வந்து செம்மையாக இருந்தது நாங்கள் போய் அங்கே வந்து ரீச் ஆகும்போது. ஸோ அப்போ வந்து ரெனோவேஷன், இந்த பீரங்கிலாம் பாருங்கள் இன்னமும் அப்படியே இருக்குது. அங்கே மண்ணில் வந்து புதஞ்சு போய் அப்படியே வந்து இருக்குது. பட் மெயின்டைன் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த இடம். அவ்வளோ நேர்த்தியான ஒரு அரண்மனை அழகாக. இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேலை நடக்குது. இப்போ தான் அவங்க வந்து மெயின்டைன் பண்ணவே ஆரம்பிச்சிருக்காங்க போது. பெயிண்டிங்லாம் வந்து லேஸாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஏதோ சரி பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அந்த காலத்து பொக்கிஷன்லாம் நம்மளுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்து தேவைப்படும். அவங்க யூஸ் பண்ணது இது வந்து ராஜா தஞ்சை சரோஜி ராவ், அந்த ராஜா மன்னர் அது. ஸோ அவங்க வந்து இந்த பிரிட்டிஷ் காலத்தில் அவங்க வந்து வாழ்ந்தது, அவங்களோட ஃபோட்டோஸு, அவங்க என்னென்ன இந்த ஃப்யூச்சர், அந்த இடத்தோட ஃப்யூச்சர் வந்துட்டு ஃபுல் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு வுட்டில் வந்துட்டு பண்ணி அழகாக அங்கே வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக வந்து பார்க்குறது மினியேச்சர் மாதிரி வந்து வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்தது இதுவுமே. ஸோ அதுவும் பார்த்துட்டு அவங்க யூஸ் பண்ண அந்த வால் இதெல்லாம் வந்து ஃபோட்டோஸ் தான், பட் ரியலுமே உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள், ரியலாகவே வந்து இருக்குது. அவங்க யூஸ் பண்ணாதான் அந்த பீரங்கி, இது பாருங்கள், பீரங்கிலாம் வந்துட்டு ஃபோட்டோஸாக இருக்குது. பட் ரியலாகவே நான் உங்களுக்கு இப்போ வெளியே காமிச்சேன், அது ரியலாகவே வந்து இருக்குது. அவங்க வாழ்ந்தவங்க, அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இருக்குது. எக்கச்சக்கமான பாருங்கள், இதெல்லாம் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ண பொருள்லாம் வந்து அப்படியே வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பார்க்க வேண்டிய இடம், பசங்களுக்கு மெயினாக காமிக்க வேண்டிய இடம். இதெல்லாமே அவங்க வந்து பார்த்து இதெல்லாம் வந்து தெரிஞ்சுப்பாங்க, இதெல்லாம் இப்படி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை பாருங்கள், இது வந்து அவங்க போருக்கெலாம் யூஸ் பண்ண பொருள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. குட்டி நைஃப் மாதிரி தான் இருக்குது, பார்க்க வித்தியாசமாக இருக்குது. ஆனால் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. நல்லா இருந்தது இதெல்லாம் வந்து பார்க்கவே. ஏன்னா இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷம்தான். இது வந்து அந்த வேர்டிங்ஸ்ன்னு வந்து போட்டிருக்காங்க, எழுத்து வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக தெரியல, ஆனால் அதில் எங்கே இருக்குதுன்னு. அப்புறம் இது வந்து அந்த தச்சு காசுன்னு சொல்லுவாங்களே அது. ஸோ குட்டி குட்டி குட்டியாக வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய வந்து அந்த வேர்டிங்ஸோடவே நான் அதனால சேர்த்தே வந்து எடுத்திருக்கேன். என்னால் டக்குன்னு வாய்ஸில் கொடுக்க முடியாது அப்படின்றதுக்காக தான் வந்து மோஸ்ட்லி. இது வந்து பாருங்கள், அந்த சிகரெட் படிப்பாங்கள, ஸ்மோக் பண்ணுறதுக்கான அந்த பைப்புன்னு நினைக்கிறேன். இது அதுதான் அங்கே போட்டிருக்கு பேர், எனக்கு சரியாக தெரில, ஆனால் அதுதான் நினைக்கிறேன். அது மாதிரி நிறைய இந்த வால் பாருங்கள், இதுவும் போர்க்கருவின்னு தான் போட்டிருக்கு. எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த வால்ன்ட்டு, நல்லா பெருசாக வந்திருக்கு. இதெல்லாம் பார்க்க வந்து மெயினாக என் ஹஸ்பண்டுக்கும் என் பையனுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க வந்துட்டு இது பாருங்கள், இது வித்தியாசமாக இருக்குது, இது கத்தினும் சொல்ல முடியல, கூர்மையாக ஒரு ஏதோ ஒன்று இருக்குது, அந்த மாதிரி வந்து இருக்குது. அந்த காலத்து அந்த வேர்டிங்ஸ்லாம் வந்து இருக்குது, தமிழில் வந்து எழுதியிருக்காங்க பாருங்கள், கல்வெட்டு. அதெல்லாம் என் பையன் அந்த பீரங்கியே தூக்கிட்டான். குட்டியாக ஒன்று இருந்தது உள்ளே, அதை அசால்ட்டாக இப்படி தூக்கிட்டு வந்து வச்சுட்டான். இது வந்து திமிங்கலத்தோட அந்த எலும்பு வந்துட்டு வச்சுருந்தாங்க. ஸோ வெளியே ஃபுல்லாக சுற்றி பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய இடம், அது செம்மையாக இருந்தது அந்த இடமே. கிளைமேட்டும் அன்றைக்கி வந்து செம்மையாக இருந்தது. ஈவினிங் சொல்ல போனாக்கா, ஈவினிங்னால் ரொம்ப நேரம் ஆகலை, ஒரு 4:30க்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நாங்கள் லஞ்ச் முடிச்சுட்டு டக்குன்னு இந்த இடம் பக்கமாகவே வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நாங்கள் வேளாங்கண்ணி வந்து ரீச் ஆனோம். ஸோ நடுவில் போகும்போதே வந்து பார்த்தா இந்த இடம்லாம் வந்துட்டு பிரின்ஸ் படத்தில் வந்து வரும். இந்த வீடு, அப்புறம் இந்த வீடில் வந்து ரெனோவேஷன் போயிட்டுருக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, அப்படியே வந்துட்டு ஒரு லெமன் சோடா ஒன்று சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து அங்கே வந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டும் நானும் வந்து லெமன் சோடா, அண்ட் பையன் வந்துட்டு ஐஸ்கிரீம் ஏதோ வாங்கியிருந்தான்னு நினைக்கிறேன். பொண்ணு வந்து கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி டல்லாக தான் இருந்தாங்க, அதனால் அவங்க லஞ்சுமே சாப்பிடல. இப்போயும் வந்து வேணாம் எதுவுமே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஸோ லெமன் சோடா சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வந்து நம்ம கிளம்பியாச்சு. நிறைய ஷாப்ஸ் வந்து நிறைய ஸ்கூல் பசங்க வந்திருந்தாங்க, நிறைய பேர் வந்து அங்கே வந்து சுற்றி பார்க்க வந்து வராங்க. கிளைமேட் பாருங்கள், அங்கே வந்து கிளம்பிட்டோம், செம்மையாக அப்படியே இருட்டிகிட்டே வந்துடுச்சு. சூப்பராக இருந்தது கிளைமேட்டு. கரெக்டாக நாங்கள் உள்ளே என்டர் ஆகும்போது வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு நல்ல மழை. அதாவது சர்ச்சுக்குன்னா சர்ச் கிடையாது, அந்த ஏரியா உள்ளே சொல்கிறேன் நான். உள்ளே கரெக்டாக சர்ச் இருக்கிற அந்த ஏரியா பக்கம் கரெக்டாக உள்ள என்ட்ரன்ஸ் பாருங்கள், இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. மெயின்லேயே வந்துட்டு மாதாவோட ஸ்டாச்சு இந்த சைடு வச்சுருப்பாங்க.
வேளாங்கண்ணி சர்ச் வியூ வந்து போட்டிருக்காங்க பாருங்கள், அந்த பக்கம் தான் வழி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. வெல்கம் டு வேளாங்கண்ணி அப்படின்னு போட்டிருக்கு அங்கேயே. ஸோ இது வந்து உள்ளே போனீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து நிறைய ப்ரைவேட் ரூம்ஸ் வந்து இங்கேருந்தே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த ரோடு ஃபுல்லாகவே வந்துட்டு ப்ரைவேட் ரூம்ஸு, இன்னமும் வந்து நிறைய ரூம்ஸ்லாம் வந்து கட்டிகிட்டே இருக்காங்க. நிறைய பேர் வந்து வெளியே இன்னும் வந்து உங்களை கூப்பிடுவாங்க. நீங்கள் பார்த்து எந்த ரூம் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்றத வந்துட்டு பார்த்து வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இப்போ அதாவது சர்ச் ரூமும் வந்து உங்களுக்கு கிடைக்குவாங்க. சர்ச் ரூம் வந்து உங்களுக்கு ரீசனபிளாக இருக்கும், பட் ரொம்ப உங்களுக்கு இதுவாக இருக்காது. நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், ரூம்ஸ்லாம் நிறைய இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், பயங்கர ஹைஃபையான ரூம்ஸ். இதெல்லாம் காசு இருக்குது அப்படின்னா நல்ல பெரிய ரூமாக நீங்கள் தங்கணும் அப்படின்னா அப்படியே வந்து நீங்கள் தங்கிக்கலாம். ஸோ சர்ச்சுக்கு போகிற வழி அப்படின்னு சொல்லி அன்புடன் வரவேற்கிறாங்க. நானும் உங்களை வரவேற்கிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து சர்ச் பார்க்குற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு அந்த குட் வைப்ரேஷன் வரும். இந்த மாதிரி ஒரு சில இடம்லாம் போனீங்கன்னா, பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் நான் இப்போ இந்த இடம் வந்து காமிக்கிறேன்ல, இது வந்துட்டு கோயில் ரூமுக்கு புக் பண்ணுற இடம். கோயில் ரூம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து அங்கே வந்து புக் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நாங்கள் புக் பண்ணியிருக்க ரூமு. சர்ச்சுக்கு இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே இருக்கும். ஸோ சின்னதாக வந்து ஒரு ரூம் டூர் வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். என்ட்ரன்ஸ் வந்தோன்னா எதுக்குவே ஆப்போசிட்லேயே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பாத்ரூம் இருக்குது. பாத்ரூம் நான் காமிக்கணும்னு விரும்பலை, ஸோ அப்படியே வந்துட்டு போயிடலாம். ஸோ சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் சேர் வந்து கொடுத்துருக்காங்க, டபுள் காட் வந்து போட்டிருக்காங்க. இந்த சைடு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி ஒரு செட்டப் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தான் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். அதனால தான் அங்கே சீப்பில் வந்து ஒன்று வெளியே வந்துடுச்சு. அப்புறம் அழகாக ஏசியோடு தான் நாங்கள் ஏசி ரூம் தான் வந்து எடுத்துருந்தோம். அண்ட் ஃபேனுமே இருக்குது, டிவி கனெக்ஷனும் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஃப்ரீ ஒய்ஃபை உங்களுக்கு அங்கே கிடைக்கும். கேட்டிங்கன்னா அவங்களே வந்துட்டு பாஸ்வேர்ட்லாம் வந்து சொல்கிறாங்க. அண்ட் இங்கே வந்து டீபாய் ஒன்று இருக்குது பிளாஸ்டிக்கில். அண்ட் இங்கே வந்துட்டு ஒரு கபோர்டு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, நம்ம லக்கேஜ்லாம் வச்சுக்கலான்னு. நான் வந்துட்டு போனோடனே டாய்லெட்ரி ஐட்டம் அண்ட் மெயினாக சார்ஜரில் அதெல்லாம் வந்து எடுத்து வெளியே வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு போன உடனே. ஸோ ஃப்ரெஷ்அப் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு டவல் மட்டும் வெளியே இருக்குது. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ உடனே வந்துட்டு நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம். ஈவினிங்கே முதல்ல போனோடனே வெளியே ஒரு காஃபியை வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கொஞ்சம் தூரம் அப்படியே சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வெளியே கிளம்பிட்டோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு. பட் சர்ச்சுக்கு வந்து உள்ளே போகல நாங்கள், ஏன்னா நைட் ஆகிடுச்சுன்றனால. மார்னிங் நம்ம வந்து நைட்டு ரொம்பலாம் நைட்டு கிடையாது, நான் சொன்ன மாதிரி ஒரு 6 o'clock அப்படி ரீச் ஆகிட்டு இருப்போம் நாங்கள். பட் வேணாம், மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு நம்ம அப்படி மார்னிங் பார்த்துக்கலாம் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் சும்மா அப்படியே கடை தெருவெல்லாம் போயிட்டு பீச் வரைக்கும் போய் அப்படியே நடந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பணும். சும்மாவே சுற்றுவோங்க. நானும் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ க்ரௌட் இருக்கும்னு. பிகாஸ் ஸ்கூல் ஆரம்பிக்கிற டைம் இது, அந்த டைமில் வந்துட்டு இவ்வளோ க்ரௌட் இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. சார் போனோன்னே ஒரு சுட ஸ்நாக்ஸு நல்லா தூரல் போட்டுட்டு இருந்ததா, நல்லா ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு திரும்ப அப்படியே லாஸ்ட்டாக போயிட்டு பீச் ஆண்ட போய் திரும்ப ஒரு ஸ்நாக்ஸு அங்கே போயிட்டு கொஞ்சம் அப்படியே வந்துட்டு பொண்ணு அந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோவா அதை ஆர்டர் பண்ணியிருந்தா. பையன் வந்து என்ன ஆர்டர் பண்ணான்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். காளான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காரான் அவர். ஸோ நைட்டு டின்னருக்கு வந்து அதை எடுத்துகிட்டு வந்து அதே சப்பாத்தி இருந்தது, ஸோ தக்காளி தொக்கு இருந்தது. தந்தூரி மட்டும் ஹஸ்பண்ட் வந்து பசங்களுக்காக வந்து வாங்கியிருந்தார். ஸோ பாவம் அவங்க வந்து நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி நாங்கள் கிளம்புன அன்றைக்கி தேர்ஸ்டேன்றனால நான் வந்துட்டு வெஜிடேரியன் தான் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ பசங்க பாவம் குழந்தைங்க அதுங்க என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வந்து அது மட்டும் நான்வெஜ் சைட் டிஷ் மட்டும் வந்து வாங்கி கொடுத்துருந்தாரு. சப்பாத்தி வச்சுட்டு அவங்க இதை வச்சு நான் அப்படியே சாப்பிட்டு அன்றைக்கி நைட்டு வந்து டின்னரை வந்து நாங்கள் முடிச்சிட்டோம் சிம்பிளாக. ஏன்னா எடுத்துகிட்டு வந்தது அப்படியே இருந்ததில்ல, நான் தான் சொன்ன மாதிரி ஒன் டே வந்து ஃபுல்லாக ஓட்டிடலாம். நான் எடுத்துகிட்டு வந்த லஞ்சு. ஸோ அதனால் நான் புளி சாதமும் கொஞ்சோண்டு இருந்தது, நான் வந்து புளி சாதம் கொஞ்சம் வந்து சாப்பிட்டுக்கிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து சப்பாத்தி தக்காளி தொக்கு வச்சுட்டு அன்றைக்கி நைட் டின்னர் வந்து முடிச்சாச்சு. மார்னிங் வந்து எழுந்து எல்லோரும் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டோம். நாங்கள் தங்கியிருந்த ரூம் பேர் வந்துட்டு சென்ட் ஹானிஸ். அங்கே மேலே ஏதோ போட்டிருக்கு பாருங்கள். இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது வந்துடும். ஸோ மார்னிங் டிஃபன் வந்து அங்கேயே பக்கத்துலேயே ஒரு 3 பில்டிங் தள்ளி உங்களுக்கு சரவணபவனுக்கு வந்து வெஜிடேரியன் ஹோட்டல் இருக்குது. ஸோ அங்கே வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து சர்ச்சுக்கு வந்து நாங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் நைட்டே வந்து காமிச்சிருப்பேன். அது வந்து கோயில் முன்னாடி வந்து அப்பா பொண்ணு போகிற பின்னாடி வந்து அம்மா பையன் வரேன்னு சொல்லிட்டு இருக்கேன் நான். அது அப்படி தான் வந்து மேட்ச் ஆகும்ல. ஸோ இங்கே வந்துட்டு அந்த ஆப்போசிட்லேயும் இருக்குது. இந்த வந்துட்டு சின்ன கோயில் மாதிரி இங்கே ஒன்று இருக்கும். இங்கே வந்து ப்ரேயர் பண்ணிட்டு நிறைய பேர் வந்து அங்கே போவாங்க. ஸோ இங்கே வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு கேண்டெல்லாம் வந்து ஏற்றிட்டு இப்போ வந்து ஸ்லிப்பருக்கெல்லாம் வந்து வெளியே ஸ்டாண்ட் மாதிரி போட்டுட்ருக்காங்க புதுசாக. உள்ளே வந்து அலோடு கிடையாது வீடியோ, பட் நான் உங்களுக்காக சின்னதாக ஒரு கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்தேன். அதை வந்து நீங்கள் லேஸாக தான் தெரியும், அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ வெளியே வந்து அங்கே வந்து கேண்டில் வந்து ஏற்றிட்டு பேக் சைடு இருக்கிற சர்ச்சுக்கு வந்து இது ஃப்ரண்ட் சைடு. ஸோ இங்கே தான் வந்து ஸ்லிப்பர் என் பொண்ணு வந்து லேஸ் கட்டி விட்டுருக்கா. பையனுக்கு இன்னமும் லேஸ் கட்ட வரலங்க. ஷூ அவனுக்கு அவ்வளோ பெரிய பையனாகிட்டா, என் பொண்ணு தான் வந்து கட்டி விட்டுருக்கா. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த வெயிலுக்கு வந்துட்டு சூடாக இருக்கக்கூடாதுன்னு அந்த பெயிண்டிங்லாம். இந்த சைட் பேக் சைட் கேட்டு சர்ச் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எல்லாமே உங்களுக்கு அலோடு, ஃபோட்டோஸ்லாம் வந்து அலோடு, எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துப்பாங்க. அவ்வளோ அழகாக கட்டியிருப்பாங்க. அந்த நேர்த்தியாக இருக்கும். அந்த டிசைன்ஸ்லாம் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும்.
ஸோ இங்கேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூம் வந்து உங்களுக்கு தெரியும். அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அதான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். நாங்கள் தங்கியிருக்க ரூம் 2 சைடு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதா. சென்டரில் அந்த எல்லோ கலர் பில்டிங்க்கு ஆனிஸ்ன்னு தெரியுது பாருங்கள். பக்கத்துலேயே தான் உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லாம் அழகாக வந்துட்டு நீங்கள் போயிட்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு தான் வந்து பக்கமாகவே தான் வந்திருக்கும். சூப்பர் கிளைமேட். அப்படியே லேசாக ட்ரெஸ்லிங்ஸ் ஆகிட்டே இருந்தது அன்றைக்கி. சூப்பராக மழை. இங்கே குடிமரத்தானை வந்து ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். அங்கே வந்து அந்த தொட்டிலுக்குலாம் கட்டி விட்ருக்காங்க பாருங்கள், குழந்தை இல்லாதவங்களுக்காக அந்த தொட்டில். அண்ட் பூட்டு வந்து சொந்த வீடு வேணும் அப்படின்றவங்க வந்துட்டு அந்த பூட்டு வந்து கட்டி விடுவாங்க. நிறைவேறினதுக்கப்புறம் கட்டிடுவாங்க வந்து. 2 பேரும் எங்கே தான் காணாச்சு. எங்கள் வீட்டுக்கு 2வது கல்யாணம். பிளேஸ் தான், இதே பிளேஸ் தான். அதே வீட்டுக்கார் தான். அதே வீட்டுக்கு அதே பொண்டாட்டி தான். வேறு கல்யாணம் கிடையாது. எஸ்அப்பா. செகண்ட் மேரேஜ். ஸோ அப்படியே ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு அங்கே வந்து வெளியே வந்தாச்சு. இது வந்து மொட்டை போடுற இடம். அதுதான் உங்களுக்கு வந்து சும்மா வீடியோ வந்து எடுத்திருக்கேன். எவ்வளோ க்ரௌடு பாருங்கள். இந்த கண்ணாடி வந்துட்டு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு ஒரு பவுச்சில் குட்டியோண்டு இது உங்களுக்கு காமிக்கிறோடே நான் வந்து வீடியோ எடுத்தேன். இது வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். அங்கே வாங்கினது கிடையாது. இந்த கிளாஸ் வந்துட்டு ஒரு 4-5 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறாங்க. நான் வந்து கன்னியாகுமரி போயிருந்தப்போ அங்கே வந்து இது விற்றுட்டு இருந்தாங்க. பட் ரீசனபிள் ரேட் 100 ருபீஸ்க்குன்னு வந்துட்டு அந்த ஸ்பெக்ஸ் வந்து அப்போ அங்கே கிடச்சிது. அதுக்கு ஒரு பவுச்சும் வேறு அழகாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபோல்டபுள், அழகாக வந்து நம்ம மடித்து வந்து வச்சுக்கலாம். ஸோ அது வேறு பார்த்தாமல் திரும்பவும் வேறு போயிட்டு கிளாஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டு என் பையன் ஆல்ரெடி என் பொண்ணு பார்த்திங்கன்னா தலையில் ஒன்று போட்டிருக்கா. இன்னமும் வந்து பத்தலைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து 2 பேருமே நிறைய கண்ணாடி, அதுவும் பையன் வந்து சொல்லவே தேவையில்ல, நிறைய கிளாஸ் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு எக்கச்சக்கமாக வந்து வச்சுருக்கான். வீட்டில் வந்து இருக்குது. நான் என்றைக்குனா ஒரு நாள் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். எங்கே போனாலும் அது பாருங்கள், என் பொண்ணு ஆல்ரெடி ஒன்று போட்டிருக்கா, அதை எடுத்துகிட்டு இதை வந்து வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்துட்ருக்கா. என்னை தவிர அவங்க 3 பேருமே வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒன்று வாங்கிக்கிட்டாங்க. வீட்டிலேருந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்தது இல்லாமல் அங்கே போய் ஒன்று வந்து 3 பேருமே வந்து வாங்கிட்டாங்க. ஸோ அது அப்படியே வாங்கிட்டு அங்கேயுமே அதே தான் 100 ருபீஸ் அந்த ரேஞ்சு தான் கிடைக்குது. பட் இது வந்து ஃபோல்டிங்கிற போது வித்தியாசமாக இருக்குல்ல. அதுவே வந்து உங்களுக்கு 100 ருபீஸ் கிடைக்குதுன்னா ஒர்த்து தானே. அது வந்து கன்னியாகுமரியில் வாங்கினது. அங்கே மட்டும் தான். நான் அதுக்கப்புறம் எங்கேயும் பார்க்கல அந்த மாதிரி வந்து ஒரு கிளாஸு. ஸோ அப்படியே வந்து நடந்து பீச் பக்கம் வந்து திரும்பவும் வந்துட்டோம். நைட்டும் வந்தோம். இப்போ மார்னிங்கும் வந்துட்டு செம்ம க்ரௌடு. ஆனால் நிஜமாகவே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை இவ்வளோ க்ரௌடு வந்து இந்த டைமுக்கு வந்து இருக்கும்னு. கிளைமேட்டுமே சூப்பராக இருந்தது. நாங்கள் போன ஃபுல்லாகவே வந்துட்டு. ஸோ அங்கேருந்து அப்படியே வந்துட்டு ஒரு கோலி சோடா சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அங்கே பக்கத்துலேயே ஒரு ஷாப் வந்துட்டு போயிட்டு கோலி சோடா வந்து சாப்பிட்டு கிளம்புறோம். அது ஓப்பன் பண்ணி காமிச்சேன். என் பொண்ணு அழகாக டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டான். இப்போலாம் வந்து ஃப்ளேவர்லலாம் கிடைக்குது நிறைய எல்லாம் உங்களுக்கு. கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி. சும்மா ஹஸ்பண்ட் வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாருங்க, வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் அப்படியே வந்து ஷாப்ஸில் வந்துட்டு போகலான்னு அங்கே வந்து நிறைய உங்களுக்கு இந்த 20 ருபீஸு 10 ருபீஸ் ஷாப்ஸ்லாம் வந்து நிறைய இருக்கும். 30 ருபீஸ் ஷாப்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஒரு சில ஐட்டம்ஸ் வந்துட்டு அந்த ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ரேட் வந்து கொஞ்சம் கூட குறைய அப்படி வந்து இருக்கும். பட் மற்றபடி வந்து இதெல்லாம் வந்து 20 ருபீஸ் தான் அப்படின்னாக்கா சம் ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு 20 ருபீஸ்க்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருக்கேன் இங்கே இந்த ஷாப்லேயே. நான் நிறைய ஷாப்பில் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலை. இந்த ஒரு ஷாப் வந்து உள்ளே நுழைஞ்சேன். அதாவது பீச்சிலேருந்து வந்தவொடனே கொஞ்சம் தூரத்துலேயே இருந்தது. அது உள்ளே நுழைஞ்சோம். இது வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, அது மறந்து போச்சு எனக்கு. அப்புறம் அங்கேருந்து வந்து கொஞ்சம் இந்த ஒரே ஷாப்பில் மட்டும் கொஞ்சமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எது தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு நான் வந்துட்டு வெளியே வந்துட்டேன். பெருசாக அங்கே வந்து எதுவும் வந்து அதுக்கப்புறமா நான் எங்கேயும் வந்து நான் வேறு எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலை. ஸோ பசங்களுக்கு மட்டும் கொஞ்சம் வந்துட்டு என்னமோ திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்துருந்தாங்க, அவ்வளோதான். மற்றபடி பெருசாலாம் ஒன்றும் எடுக்கலை. நிறைய ஐட்டம்ஸ் உங்களுக்கு வந்து அங்கே கிடைக்கும். நீங்கள் இல்லைன்ற ஐட்டம்ஸ்லாம் வந்து பாருங்கள், கண்ணாடி ஜாரு அதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். அப்புறம் டூல்ஸ் எல்லாம் வந்துட்டு பாய்ஸாக இருக்கீங்கன்னா இந்த எலக்ட்ரிஷியன் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்துட்டு டூல்ஸு, ஸ்க்ரூ ட்ரைவரு அதெல்லாம் வந்து நிறைய வந்து இருக்கும். ஹஸ்பண்ட் அதெல்லாம் கூட இங்கே ரீசனபிளாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வாங்கியிருந்தாங்க நிறைய. ப்ரஷ்ஷு பாருங்கள், அது பாக்ஸோடவே வந்து உங்களுக்கு இருக்குது. ட்ராவலிங்க்கெலாம் வந்து ஆப்டாக இருக்கிற மாதிரி. இந்த லைட்டர் வந்து 170 ருபீஸ்னு போட்டிருக்காங்க. ஆன்லைனில் எவ்வளோ விற்கிதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ அது ட்ரெண்டியாக போயிட்டுருக்கலாம் அந்த லைட்டரு. ஸோ அந்த குட்டி கடாய் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருந்தது. அதுதான் எடுத்து காமிச்சிட்ருக்கோம் உங்கள்கிட்ட. ஸோ இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வீட்டுக்கு தேவையானதும் இருக்கும். அண்ட் ஸ்டேஷ்னரி ஐட்டமும் இருக்கும். அது மாதிரி நிறைய எக்கச்சக்கமான வந்து ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். இது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்போலாம் வந்து ட்ரெண்டியாக போயிட்டுருக்கு. கேர்ள்ஸ் வந்துட்டு அழகாக கலராக வந்து கையில் வந்து மாட்டிட்டு சுற்றுதுங்க. ஸோ இது வந்துட்டு கிட்டத்தட்ட சர்ச் கிட்ட வந்துட்டோம். ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அந்த கேண்டில் கடை, அப்புறம் மொட்டை அடிக்கிற கடைலாம் வந்துருக்கும். அதுக்கு எதிர்க்கே வந்துட்டு இந்த
ஷாப் வந்து இருக்குது. சின்ன கடை தாங்க, குட்டியோன்னு கடை தான். பட் கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. இங்கேயும் வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருக்கேன். நான் வந்து அதையும் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அவங்க வாங்கிட்டு இருக்கும்போது வெளியே வந்து பார்த்திங்கன்னா அந்த அண்ணா அந்த ஐஸ் வித்துட்டு இருந்தாங்க. அப்போது நம்ம சின்ன வயசுலலாம் சாப்பிட்ருப்போம்ல, அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த ஐஸ். அப்புறம் ஆளுக்கு ஒன்று ஒன்று வாங்கி அதை வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். 10 ருபீஸ்ன்னு வந்து சொல்லி வந்து கொடுத்தாரு அந்த ஐஸு. ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி செயின்ஸ்லாம் வந்து நிறைய டிசைன் கலெக்ஷன்ஸு பாய்ஸுக்கும் சரி கேர்ள்ஸுக்கும் சரி செம்மையாக இருந்தது. வாட்சஸ்ஸு அந்த அப்புறம் ரிங்கு, கையில் போடுற ரிங்கு அது மாதிரி வந்து நிறையா இருந்தது. ஸோ 3 பேரும் 3 ஃப்ளேவர் வந்து வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். நல்லா இருந்தது. ஆனால் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு சிலர்கிட்ட வந்து நல்லா இருக்காது, ஒரு சிலர்கிட்ட வந்து நல்லாயிருக்கும். அதான் பசங்க சொன்னாங்கம்மா இது 5 ருபீஸ் தான், இப்போ வந்து ரேட்டு ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரி தெரியல எனக்கு. ஸோ மதியானம் லஞ்சுக்கு வந்துட்டு எங்கள் ஹோட்டலுக்கு எதிர்க்கே வந்து சந்திரா ஹோட்டல்னு சொல்லிட்டு நான்வெஜ்னால் அங்கே சந்திரா தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கும். அண்ட் மரியான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த மரியா ஹோட்டல்லையுமே நல்லாயிருக்கும். அதாவது நாங்கள் தங்கினதுக்கு பக்கத்துலேயே ஒட்டின மாதிரியா இருக்கும் மரியா ஹோட்டல். ஸோ அங்கேயுமே வந்து நான்வெஜ் வந்து நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி நான்வெஜ் கடை தான் நிறைய இருக்கும். வெஜிடேரியன் நீங்கள் சொல்ல போனால் சரவணபவன் பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். சூப்பராக இருக்கும் அங்கே. ஸோ அங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம் நீங்கள். அண்ட் இப்போ வந்துட்டு பழைய கோயிலுக்கு வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். ஈவினிங் ஆகிடுச்சு. நாங்கள் மதியானம் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போய் கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி ஈவினிங் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டோம் கிளம்பி. பழைய கோயிலுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து அந்த பெரிய ஸ்டாச்சு இருக்குது பாருங்கள், அதை நான் அப்புறமா கிட்டே போயிட்டு நான் காமிக்கிறேன். அது உள்ளே நடந்து போனோம். ஸோ பழைய கோயில் போகலான்னு சொல்லிட்டு அதான் புது கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பேக் சைடில் வரும். பார்த்தீங்கன்னா அங்கே வழி இல்லை, க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. என்னென்னு கேட்டால் தேர் வந்து வருது அன்றைக்கி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அச்சோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சரி வேறு வழி இல்லை, திருப்பி நம்ம சுற்றிட்டு பேக் சைடு கேட் வழியாக நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே அங்கே சொன்னாங்க. சரி ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டோம் டக்குன்னு. நம்ம திரும்பி ரூமுக்கு போய் கார் எடுத்துகிட்டு இந்த டிராஃபிக்கில் போனோன்னா கஷ்டம். அதனால நாங்கள் ஆட்டோ பிடிச்சிட்டு சுற்றிட்டு போயிட்டு பேக் சைடு கேட் வழியாக வந்து இந்த பக்கம் இறங்கி சின்ன சந்தா தான் இருக்கும் அது உங்களுக்கு. அதனால் அந்த சைடு ஆட்டோவில் வந்து நிறைய பேர் அப்படி தான் வந்தாங்க, ஆட்டோவில் இறங்கி வர மாதிரி வந்தாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு உள்ளே போயிட்டு பார்த்தாக்கா செம்ம க்ரௌடு. அப்பயே வந்து நிறைய பேர் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. மாஸ் வந்து நடக்க போகுது, ப்ரேயர் நடக்க போகுது. ஸோ அது முடிஞ்சோன்னா தேர் வந்து எடுத்துகிட்டு போவாங்க போல இருக்குது. அதனால சர்ச் உள்ளேயுமே வந்து அலௌடு இல்லை. அதுதான் எனக்கு ஒரே மனசு கஷ்டமாகிடுச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மரத்துலேயே வந்துட்டு தொட்டிலாம் வந்து தொங்க விட்ருப்பாங்க. தொட்டில் அதான் கச்சீஃபில் வேண்டிக்கிட்டு குழந்தை இல்லாதவங்க நிறைய பேர் வந்து வேண்டிக்கிட்டு வந்து செய்வாங்க. அப்புறம் நாங்கள் சார் டைம் இருக்குதுன்னு இந்த ஸ்டாலில் போய்ட்டு யார் யாருக்கு வந்துட்டு இந்த ஆயில் கொடுக்கணும், கேண்டில் வேணும் அப்படின்னாக்கா இங்கே வந்து போய் வாங்கிக்கலான்னு உங்களுக்கு வந்து அது அப்படியே ரேட்டோட நான் வந்து உங்களுக்கு எடுத்திருக்கேன் வீடியோ. எல்லாமே வந்து கிடைக்கும். ஆயில் அப்புறம் குட்டியாக பேக், அதுக்குன்னு தனியாக பேக் விற்கிறாங்க. ஸோ இந்த சைடு ஹஸ்பண்ட் நிற்கிறாங்க, அங்கே வந்து டோக்கன் போடணும். அந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு வந்துட்டு டெலிவரி கொடுக்குறாங்க. ஸோ அங்கே வந்து போய்ட்டு வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஆயில் யாருக்குனா கொடுக்கணும் நம்ம வச்சு கொடுக்கலாம்ல. இங்கே வந்து நிறைய பேருக்கு நான் வச்சு கொடுத்துருந்தேன். ஸோ வாங்கிட்டு இங்கே வந்து கேண்டலும் ஏற்றிட்டு நம்மளும் வந்து ப்ரேயர்லாம் பண்ணி முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பலாம், கொஞ்ச நாள் உக்காரலான்ட்டு. ஏன்னா மாஸ்க்கும் டைம் எடுக்கும், பட் தேர் வரவும் டைம் எடுக்கும் போல இருக்குது. நாங்கள் அதுதான் சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேர் அப்படின்னு சொல்லி உக்காரலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்குள்ளே இந்த பர்ச்சேசிங் இது கொஞ்சம் முடிச்சிடலாம் அப்படின்னு கொஞ்சம் தான் அந்த தேவையான பொருள் மட்டும். அந்த கேண்டல் வந்து நான் ஸ்டாக்காக வாங்கி வச்சுருப்பேன்ட்டு என் வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் பூஜை ரூம் வ்ளாக் போடும்போதே நான் வந்து காமிச்சிருப்பேன். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்து தீர்த்தம் வந்து கொடுக்குற இடம். ப்ளஸ்ஸிங் பண்ண ஆயில் அந்த குளத்தோட ஐ மீன் மாதா இருக்காங்களா அந்த இடத்தோட அந்த தண்ணி வந்து கொடுப்பாங்க, ப்ளஸ்ஸிங் பண்ண வாட்டரு. ஸோ அங்கே வந்துட்டு நம்ம வேணும்னா வந்து வாட்டர் பாட்டிலையும் வந்து ஊற்றிட்டு போகலாம். அங்கேயே வந்து குடிக்கிறதுக்கும் வந்து இங்கே தனியாக வந்து சின்ன இதில் வந்து வச்சுருக்காங்க. ஃப்ரீ தான், அது பைசாலாம் கிடையாது உங்களுக்கு. நான் வந்து சும்மா அந்த 1 லிட்டர் பாட்டிலில் வந்து வீட்டுக்கு வேணும் அப்படின்ட்டு கொஞ்சம் வாங்கிக்கிட்டு மீதி வந்து நாங்கள் 4 பேருமே அங்கே கொஞ்சம் கொஞ்சம் வந்து குடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்கேன். என் பையன் விளையாடிட்டுருக்கான் அங்கே வந்து தண்ணியில். ஸோ அங்கேருந்து வந்துட்டோம். சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். பட் டைம் ஆகிட்டே இருக்குது, தேரும் வர மாதிரி இல்லை, மாதம் ஆரம்பிக்கிற மாதிரி இல்லை. பட் க்ரௌடு பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரௌடு வந்துடுச்சு. எங்களுக்கு செம்ம கூட்டம். அங்கே நிறைய பேர் உட்காரவே இடம் இல்லாமல் திணறிட்டு குழந்தெல்லாம் வச்சுட்டு நின்றுட்டுலாம் இருந்தாங்க. பார்க்கவே கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எழுந்துட்டு சரி டைம் இல்லை, நம்ம வந்து நைட்டு கூட அப்படி வந்து பார்த்துக்கலாம், இப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களோட நாங்கள் வந்துட்டோம். அந்த கூட்டத்தில் பாருங்கள் ஹஸ்பண்ட் மாட்டிக்கிட்டாரு. நாங்கள் 3 பேரும் கரெக்டாக வெளியே வந்துட்டோம். இப்போ திரும்பி பார்த்தா ஹஸ்பண்ட் காணோம். அப்புறம் பார்த்தா அவர் உள்ளேருந்து அப்படி வராரு. ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா விண்மீன் ஆலயம் சொல்லியிருக்கோம் இந்த சர்ச்சு. நாங்கள் வந்துட்டோம். அது பாருங்கள் தேர் இப்போ தான் வந்து போகுது. அந்த பக்கம் மண் ரோடு இருக்கும்ல, அந்த சைடு வந்து போயிட்டுருக்கு. நாங்கள் இந்த சைடு வந்துட்டோம். அப்புறம் பார்த்தா அந்த சைடு போயிட்டுருக்கு தேர். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்ச் விண்மீன் ஆலயம் சொல்லுவாங்க. இது ரொம்பவே அழகாக இருக்கும். இது வந்து ஹஸ்பண்ட் வருஷம் போகும்போதும் ஹஸ்பண்ட் வந்து அதை வந்து அப்படியே ஆச்சரியமாக பார்ப்பார், இது எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. ஏன்னா அவரும் வந்து ஒரு
பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறாரு அப்படின்றனால அவருக்கு வந்து அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பார். இது எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நேரத்தை. ஏன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தூணுமே இருக்காது. அந்த பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் நிற்கிறதுக்கு ஒரு தூண் இருக்காது, எதுவுமே இருக்காது. வெளியே தான் வந்து உங்களுக்கு வந்துட்டு அந்த ஹார்ச் மாதிரி ஒரு மாதிரி காமிச்சு பாருங்கள், அதோட பேஸ்மெண்ட்டில் தான் அது வந்து நிற்கிது அப்படின்ட்டு. ஸோ உள்ளே வந்து இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஃபேனோட ரெக்க பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. அதுதான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பெரிய இடம், நல்லா பயங்கர பெரிய இடம். நிறைய பேர் வந்து உட்காந்துட்டு ஒரே டைமில் மாஸ் வந்து அட்டன் பண்ணலாங்க. அவ்வளோ பெரிய இடம். இங்கேயுமே வீடியோஸ் ஃபோட்டோஸ் வந்துட்டு அலோடு உங்களுக்கு இருக்குது. ஸோ நாங்கள் அங்கே உட்காந்து கொஞ்ச நேரம் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோம். அந்த கேட்டில் வந்துட்டு அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான அந்த கதவு. அது வந்துட்டு ஒரு சைடு வந்து மாதாவோட சிறுவம் வந்து குழந்தையோடு வச்சுட்டு குழந்தையசோட, இந்த சைடு வந்து அந்த முடவனுக்கு பால் கொடுப்பாங்களே அதுதான் வந்து மோர். அது ரெண்டுத்தையும் சாப்பிட்டோன்னா அந்த போஸ் வந்து வரும். அது திறந்துருக்கனால உங்களுக்கு தனித்தனியாக வந்து எடுத்து காமிச்சிருந்துருக்கேன். அப்படியே நடந்து வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டோம். பெரிய ஸ்டாச்சுவாண்ட பிரம்மாண்டமாக இருக்கும். இது பார்க்குறதுக்கே பார்க்கும்போது உங்களுக்கு வீடியோவில் குட்டியாக இருக்க மாதிரி இருக்கும், பட் பெரிய ஸ்டாச்சு அது. அண்ட் அங்கே வந்து அப்படியே இப்படி வந்தோம். நைட்டு வந்து செம்ம வியூவாக இருந்தது. நாங்கள் இந்த சைடு வரும்போது கொஞ்சம் இருட்டிடுச்சு. அப்புறம் பார்த்தா செம்ம வியூ பார்த்தீங்கன்னா ஜிலோன்னு இருக்குது. இவ்வளோ ஜிலோன்னு இருக்கவே இருக்காது. நெக்ஸ்ட்டு இதில் நான் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இந்த பக்கம் இருக்குன்ட்டு. அழகாக இருக்குது. இந்த லைட்டிங்ஸ்லாம் போட்டு தேருன்றதுனால இந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு நல்லா வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் நைட்டு திரும்பவும் வந்துட்டேன் கோயிலுக்கு. ஏன்னா கோயில் உள்ளே போக முடியலன்னு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அது எப்படி நம்ம போகாமல் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே அது ஒரு மாதிரி இருந்தது. அப்புறம் நாங்கள் ரூமுக்கு போயிட்டு திரும்பவும் நைட்டு நாங்கள் வந்து ஒரு 8:30 அந்த டைமுக்கு வந்து நான் கிளம்பி திரும்பியும் வந்தேன். அப்போ வந்தாக்கா மாஸ்லாம் முடிஞ்சு ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. சார் நடந்தே வந்துட்டு ரூமில் வந்து நடந்தே தான் வந்தோம். நடந்தே வந்து மாஸ் உள்ளெல்லாம் வந்து ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு வெளியெல்லாம் வந்து முடிச்சுட்டு இங்கே தான் மாஸ் நடந்த இடம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது காலியாக. இந்த இடம் தான் வந்து முட்டி போட்டு நடப்பாங்க நிறைய பேர். இந்த மண் ரோடு தான் நான் சொன்னேன். இந்த பக்கம் தேடி எடுத்துகிட்டு வந்தாங்க. அதனால தான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த ரோடு வந்துட்டு இந்த மண் ரோடு அந்த எண்டிங் வரைக்கும் போவோம். உங்களுக்கு ரொம்ப தூரம் இது. எனக்கு அது கிலோமீட்டர் கணக்கெலாம் சொல்லணுன்னா எனக்கு அந்தளவுக்கு தெரியல சரியா. இங்கே பாருங்கள் நிறைய பேர் வந்து முட்டி போட்டுட்டு போயிட்டுருக்காங்க. அது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இது வரைக்குமே, பட் ஹஸ்பண்ட் போட்டிருக்காங்க ஒரு தடவை. எங்கள் ஆஃப்டர் மேரேஜ் ஒரு வாட்டி வேண்டிக்கிட்டு எதுக்கோ வந்து போட்டார். அவர் போட்டிருக்காரு. பட் ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப லாங்கு. அவ்வளோ தூரம் வந்து நீங்கள் முட்டி போட்டுட்டு வந்து மண்ணில் நடக்கணுன்றது வந்து ரொம்ப 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 கஷ்டம். எவ்வளோ பேர் வந்து முட்டி போட்டு வேண்டுதல் பாருங்கள். அவ்வளோ ஒரு நம்பிக்கை மாதா மேலே. ரொம்பவே இதுவாக வந்துட்டு வேண்டிக்கிட்டு அவங்க வந்து அவ்வளோ இதுவாக பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் கஷ்டம்தான் இது, பட் வேண்டிக்கிட்டு அவ்வளோ இதுவாக பண்ணுறாங்க பாருங்கள். அவங்க வந்து ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணணும். எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஆனால் ஒரு சிலர் பார்க்கும்போது ஒரு சிலர் வந்து அந்த பாத அடின்னு சொல்லுவாங்களே, அதை இவங்கெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள், மெதுவாக நடந்துட்டு அந்த மாதிரியும் வந்து ஒரு சிலர் பண்ணுறாங்க. அவங்களெல்லாம் முட்டி போட முடியலன்னு அப்படி இது பண்ணிட்டு முட்டி போட்டுட்டு போகிறாங்க. இந்த சைடில் வந்துட்டு ஆண்டவரோட ஃபோட்டோஸ்லாம் வந்து நிறைய இருக்கும். இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். இங்கேருந்து அவ்வளோ தூரம் அவங்க நான் நடக்கணும், பாவம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் நிறைய பேர் ஈவினிங்லேயே வந்து இவங்க போட்டுடுறாங்க. அந்த மாதிரி போடுறது பெஸ்ட்டுன்னு தோணுது எனக்கு. ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து எங்கே வந்திருக்கோன்னா மெயின் சர்ச் வந்து அங்கே வந்து ஸ்டால் வந்துருக்கு. சர்ச்சோட ஷாப் வந்துருக்கு. அங்கே வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஜெபமாலையிலேருந்து ஸ்டாச்சு அந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது உள்ளே வந்துட்டு போகிறோம். அங்கே வந்து இதை பாருங்கள் ஸ்டாச்சூஸு. ஏன்னா மாமியார் வந்து ஒரு சின்ன ஸ்டாச்சு வந்து ஒன்று கேட்டிருந்தாங்க. அவங்ககிட்ட ஆல்ரெடி இருந்தது, அது வந்து இப்போ சரியாக இல்லை, போயிடுச்சு, புதுசு வேணும்ன்ட்டு. ஸோ அவங்களுக்காக ஒரு சின்ன ஸ்டாச்சு வந்து வாங்குறதுக்காக வந்திருந்தேன். அண்ட் வந்து ஜெபமாலை வந்து நிறைய வாங்கணும். எப்போவுமே ஜெபமாலை வந்து நிறைய வாங்குவோம். யாருக்கெல்லாம் வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் கொடுக்கணும் அப்படின்னு ஹஸ்பண்ட் வந்து வாங்குவார். ஸோ அது வந்துட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். அந்த ஒயிட் கலர் மாதா வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. பட் ஆல்ரெடி என்கிட்ட மாதா ஸ்டாச்சு இருக்குன்றனால நான் வந்துட்டு வாங்கலை. பெருசு வச்சுருக்கேன் நான், அதனால் வாங்கலை. இந்த சைடு இருக்கிறதுலாம் வந்துட்டு பெருசு இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வீடியோவில் சின்னதாக தெரியுதா தெரியல, பட் நல்லாவே வந்துட்டு ஹைட் வந்து வரும் உங்களுக்கு. அதாவது என் முட்டிக்கு கீழே அந்த அளவுக்கு வரும். பெரிய பெரிய சைஸ்லாம் சொல்ல தெரியல, அதனால தான் அப்படி சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து ஜெபமாலை. அங்கேயுமே வந்து கொஞ்சம் தூரம் வீடியோ எடுத்தேன். பட் அதுக்கப்புறம் வந்து இந்த ரோசரி செக்ஷனில் தான் வந்து பசங்க வந்து சொன்னாங்க எடுக்கக்கூடாதுக்கா இங்கே அப்படின்ட்டு. ஸோ நான் அதுக்கப்புறம் நான் வந்து எடுக்கலை. இது ஒரு லாங் வீடியோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட வீடியோ உங்கள் வீடு தேடி வரும். நெக்ஸ்ட் வேலை பார்க்கலாம். பாய்.